அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு காரசாரமான கடல் நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நண்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றும் பாதியமாக மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுதை அதில் போட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெயில் வெங்காய தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறிக்கலாம். ஆயில் பிரியிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது கழுவி வச்ச நண்டை அதில் போட்டுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டுக்கனால மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணுன்னா 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நண்டு நல்லா வேகட்டும். உங்களுக்கு வேணும்னா புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி போட்டனால புளிசாறு ஆட் பண்ணலை. குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிரேவி திக்காகிடுச்சு. நண்டு நல்லா வெந்துருச்சு. நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த நண்டு குழம்பை சாதத்தோடு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.